இவ்ளோ பண்றீங்க நீங்க? உங்களுக்கு வேற என்ன நான் பண்ணணும் என்று கேட்டாள். அதை கேட்டவன், என்ன கேட்டாலும் பண்ணுவியா என்று கேட்க அவளோ, தாராளமா பண்ணுவேன். என்ன பண்ணணும் என்று கேட்டாள். நான் உன்கிட்ட ஏற்கனவே இதை பத்தி சொல்லிருக்கேன், அது என்ன நீ யோசி என்றான் மாஸ்க் மனிதன். அவன் முகத்தில் அர்த்தமான புன்னகை இருந்தது. அந்த மாஸ்க் மனிதன் சொன்னதன் அர்த்தம் அவளுக்கு ஆரம்பத்தில் புரியவில்லை. ஆனால் ஒரு கட்டத்தில் அவளால் அதை புரிந்து கொள்ள முடிந்தது. எனவே அவள் அவனை பார்த்து, நீங்க நான் இதே மாதிரி நிறைய ட்ரெஸ் போடணும்னு சொன்னீங்களே, அதை பத்தியா பேசிட்டு இருக்கீங்க என்று கேட்டாள். உடனே அவன் ஆமா என்று சொன்னான். அதை கேட்டவள் சரி என்று தலையசைத்து வார்ட்ரோபை திறந்து பார்க்க அதில் முழுவதும் வெள்ளை நிற ஆடைகள் தான் இருந்தது. அதை பார்த்தவள், அடடா, இது என்னடா, ஊருக்குள்ள யாருக்குமே நீ ஒயிட் ட்ரெஸ் கிடைக்காது போலவே, இவர் என்ன எல்லா வெள்ளை ட்ரெஸ்ஸையும் எனக்கே கொண்டு வந்து வச்சிருக்காரு என்று மனதிற்குள் நினைத்து கொண்டவள் அமைதியாக இருக்க அதை கவனித்தவன், ஓய், இந்த ரூம் நிலா வெளிச்சத்துல இருந்தாலும் நீ சிரிக்கிறது எனக்கு ரொம்ப நல்லா தெரியுது, ரொம்ப அழகா இருக்க நீ என்றான். அவன் அப்படி சொன்னதும் அவள் மனம் படபடக்க. அடுத்த நாள் நித்யா மிகவும் டயர்டாக இருந்தாள். மணி 7 ஆனது. அப்போது அவளுக்கு போன் வர ஜெனிதான் அவளை சீ ஃபுட் சாப்பிட வர சொல்லி அழைத்திருந்தாள். ஆரம்பத்தில் அதற்கு நித்யா மறுத்தாலும் ஜெனி அவளை பேசியே சம்மதிக்க வைத்தாள். அதன் பிறகு போனை கட் செய்தவள் அங்கிருந்து எழுந்திருக்க போக அவளை ஒரு வலிய கரம் இழுத்து பிடித்தது. அது மாஸ்க்மேன் தான் என்று உணர்ந்தாள். நித்யா அவனை ஆச்சரியத்துடன் பார்க்க அவனோ, என்ன பேபி கேர்ள், யார் இவ்வளவு காலையில உனக்கு கால் பண்ணது என்று கேட்டான். உடனே அவள், அது ஜெனிதான் எனக்கு கால் பண்ணிருந்தா, அவனை தந்த லேண்ட் கிடைச்சதுல ட்ரீட் வைக்கிறேன்னு சொன்னா. எனக்கு லாப்ஸ்டர்னா கொஞ்சம் பிடிக்கும், அதான் அவன் எனக்கு அதையே ட்ரீட் வைக்கிறதா சொல்றா என்று சொன்னாள். அதன் பிறகு அவனிடம் சொல்லிவிட்டு அவசரமாக குளித்து ரெடியாகி வெளியே வந்தாள். அவள் வெள்ளை நிறத்தில் அம்பர்லா மாடல் சுடிதார் போட்டிருந்தாள். தலையை ஹேர் ட்ரையரில் காய வைத்தவள் அதை விரித்துவிட்டபடி கிளம்பி வெளியே வந்தாள். அவளுக்காக ஜெனி ஹோட்டல் வாசலில் காத்திருக்க நித்யா அங்கே வந்தாள். அவளை பார்த்ததும் ஜெனி ஆச்சரியத்தில் வாயை பிளக்க காரில் உட்கார்ந்திருந்த நித்யா, ஹே, என்ன ஆச்சு உனக்கு என்று கேட்க, ஹே நித்யா, நான் மட்டும் பையனா இருந்தா கண்டிப்பா உன்னதான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருப்பேன் என்று சொன்னாள். அதை கேட்டவள், நீதான் இப்படி சொல்லணும் என்று சொல்ல காரை ஸ்டார்ட் செய்தவள், ஹே, உண்மைதான் சொல்ற, ஆள் பாதை ஆடை பாதை, நீ இப்போதான் உன் வயசுக்கு ஏத்த மாதிரி ட்ரெஸ் பண்ற. இதுக்கு முன்னாடி அந்த மாமியார் போட்ட மிச்சம் துணியை தானே போடுவ. நல்ல வேளை அந்த இத்து போன பிரகாஷ விட்டுட்டு வந்துட்ட, இனி உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் என்று சொன்னாள். அதை கேட்ட நித்யா ஆமாம் என்று தலையசைத்தாள். அவள் மனதில் அவ்வளவு கஷ்டம் இருந்தது. இதற்கு முன்பெல்லாம் எப்போதும் அவளுடைய மாமியார் போட்டுவிட்டு தரும் பழைய ஆடைகளை தான் போட்டிருப்பாள். வசுந்தரா நித்யாவிற்கு புது ட்ரெஸ் கூட வாங்கி கொடுத்ததில்லை. அதை பற்றி பிரகாஷ் கவலைப்பட்டதும் இல்லை. இப்போது இந்த நிலைமையில் இருப்பதை நினைத்தே அவளுக்கு சந்தோஷமாக இருந்தது. நித்யா அதை பற்றி யோசித்துக் கொண்டிருக்க அவர்கள் இருவரும் ஒரு பிரபலமான சீ ஃபுட் ரெஸ்டாரண்டிற்கு வந்தார்கள். அப்போது ஜெனி நிறைய சாப்பாடு ஆர்டர் செய்ய அதை பார்த்த நித்யா, ஹே, இவ்வளவு நம்மளால சாப்பிட முடியாது, சோ ஆர்டர் பண்ணாத என்று சொன்னாள். ஜெனி உடனே, அப்படியெல்லாம் ஒன்னும் இல்ல, சாப்பிட முடியலன்னா நம்ம பார்சல் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடலாம் என்று சொல்ல நித்யா அவளை திருத்த முடியாது என்று நினைத்து ஓகே என்றாள். அதன் பிறகு இருவரும் சேர்ந்து சாப்பிட்டு முடிக்க ஜெனி ரெஸ்ட் ரூம் வருவதாக சொல்லி சென்றாள். அவள் சென்ற பிறகு வெயிட்டரை அழைத்து மீதமிருந்த டிஷ் எல்லாம் பேக் செய்தாள் நித்யா. அப்போது நித்யா பின்னாலிருந்து, ஏய், நீங்க என்ன பண்ற என்று குரல் கேட்டது. உடனே அவள் திரும்பி பார்க்க அங்கே நின்று கொண்டிருந்தான் பிரகாஷ். அவனை பார்த்ததும் கடுப்பானவள், எக்ஸ்புருஷா, என்ன நீ நான் எங்க போனாலும் அங்க இருக்க என்று திமிராக பதில் சொன்னாள் நித்யா. அதை கேட்டவனுக்கு கோபம் வந்தாலும் நித்யா எவ்வளவு அழகாக இருக்கிறாள் என்று பார்த்தான். அவனை திருமணம் செய்ததிலிருந்து அவள் இவ்வளவு அழகான பெண் என்பதை அவன் உணரவே இல்லை. அவள் எப்போதும் பழைய துணியை போட்டுக்கொண்டு வீட்டில் வேலை செய்தபடி சுற்றியதால் அவள் அழகு கண்ணுக்கே தெரியவில்லை. ஆனால் இப்போது பேரழகியாக தெரிந்தாள். என்ன, இந்த நித்யா திடீர்னு இவ்வளவு அழகாயிட்டா? அதோட அந்த அக்ஷயா வர இவ்வளவு மாதிரி அழகா இல்ல. அவ மேக்கப் போட்டா வேற ஒருத்தி மாதிரி இருக்கா, மேக்கப் கழுவுனா இன்னொரு மாதிரி இருக்கா.
ஆனா இவ மேக்கப் இல்லாமலேயே அழகா இருக்கா என்று யோசித்தவன் அவளை பார்க்க அவனுடைய பார்வையிலேயே கடுப்பானவள் அங்கிருந்து செல்ல போக சட்டென்று அவள் கையை பிடித்த பிரகாஷ், ஏய் எங்க போற நித்யா, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் என்று கேட்டான். உடனே அவள், எதா இருந்தாலும் கைய விட்டுட்டு பேசு என்று சொல்ல அவனும் அவளை பார்த்த, நித்யா உன் கூட இப்ப ஒருத்தன் இருக்கானே அவன் கூடவா வந்த என்று கேட்டான். அதில் கடுப்பான நித்யா, இங்க பாருங்க மிஸ்டர் பிரகாஷ், நான் 2 நாளுக்கு முன்னாடியே உங்க டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ணிட்டேன். இதுக்கு மேல நீங்க என்கிட்ட இப்படி பேசாதீங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு என்று சொன்னாள். அதை கேட்டவன், ஏய் என்ன டிவோர்ஸ் பத்தி பேசுற, நான் எதுவும் ரெடி பண்ணலையே என்று சொன்னான். உடனே நித்யா, நான் உங்க கல்யாண பத்திரிகைய பார்த்தேன் மிஸ்டர், அதை பார்த்துட்டு தான் டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ணேன். எல்லாம் எனக்கு அக்ஷயா காட்டிட்டா. இனி அவ கல்யாண குழந்தைன்னு செட்டில் ஆகுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் கல்யாணம் ஆன பொண்ணு பிள்ளை பத்து தர மட்டும் தானே, அத அவ சரியா செய்வா, என்ன ஆள விடுங்க என்று அவள் சொல்ல அவள் கையை மீண்டும் பிடித்தவன், ஏய் ப்ளீஸ் நீ அப்படி சொல்லாத, நீ நினைக்கிற மாதிரி இல்ல. ஆக்சுவலி நான் டிவோர்ஸ் கொடுக்க நினைக்கவே இல்ல. இங்க பாரு, நமக்கு இன்னும் டிவோர்ஸ் ஆகல. சோ நீயும் நானும் இப்ப வரைக்கும் புருஷன் பொண்டாட்டி தான். நீ இப்போ யார் கூடவோ இருக்கல்ல, அவனை விட்டுட்டு வந்துரு. நான் உனக்கு டிவோர்ஸ் தர விரும்பல, நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழலாம் என்று சொன்னான். அதை கேட்ட நித்யா அதிர்ச்சி அடைந்தாள். அவளுக்கு ஒரு நொடி என்ன சொல்ல என்றே தெரியவில்லை. என்ன பிரகாஷ், விளையாடிட்டு இருக்கியா? உனக்கு என்ன பார்த்தா எப்படி தெரியுது? நீ வேணும்னா டிவோர்ஸ் கேப்ப, இல்லனா கேட்க மாட்ட. நான் நீ பண்ணதெல்லாம் உடனே மன்னிச்சு உன்னை ஏத்துக்கணுமா? இங்க பாரு, அதெல்லாம் இனி நடக்காது, எனக்கு நீ வேண்டாம் என்று சொன்னாள். அவள் அப்படி பேசவும் கோபம் கொண்ட பிரகாஷ், என்னடி நீ ஓவரா பண்ணிட்டு இருக்க? நானும் பார்த்துட்டு இருக்கேன், ரொம்ப துள்ற. இப்ப புதுசா இவன் கூடயோ இருக்கியே, அவன் கொடுக்கிற தைரியமா? இப்படி டிவோர்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடியே கண்டவன் கூட சுத்தி என்னை அவமானப்படுத்துறியே, உனக்கு வெக்கமா இல்ல என்று கேட்டான். ஏன் ஒருத்திய கர்ப்பமாக்குறதுக்கு முன்னாடி அது உனக்கு தோணலையா? நான் யார் கூட வேணா இருப்பேன், அது ஏன் இஷ்டம் என்று சொன்னாள். நித்யா அப்படி சொன்னதும் பிரகாஷிற்கு கோபமாக வந்தது. இவர்கள் சண்டையை பார்த்த ஒரு வெயிட்டர் வந்து, சார் ஏதாவது பிரச்சனையா என்று கேட்டான். உடனே அவன், அதெல்லாம் ஒன்றும் இல்ல, இது புருஷன் பொண்டாட்டி சண்டை, நாங்க பாத்துக்கிறோம் என்று சொல்லி அவனை அனுப்பி வைத்தான் பிரகாஷ். அதை கேட்ட வெயிட்டர் செல்ல பதட்டமான நித்யா, ப்ளீஸ் போகாதீங்க, இந்த ஆள் யாருன்னு எனக்கு தெரியாது, ப்ளீஸ் நில்லுங்க என்று சொன்னாள். வெயிட்டர் என்ன செய்ய என்று தெரியாமல் நிற்க பிரகாஷோ, இங்க பாரு, இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நான் அடிக்கடி வருவேன், அதனால நீ என்னை அவமானப்படுத்தாத என்று சொன்னான். அதை கேட்டதும் கோபமானவள், என் கையை விட, எனக்கு உன்னை சுத்தமா பிடிக்கல என்று சொல்ல அப்போதுதான் மேக்கப் டச்சப் செய்துவிட்டு அங்கே வந்தாள் அக்ஷயா. பிரகாஷ் நித்யாவின் கையை பிடித்திருப்பதை பார்த்து மிகவும் கோபமாக அருகே வந்து, அக்கா இங்க என்ன நடக்குது என்று கேட்டாள் அக்ஷயா. உடனே நித்யா, இங்க பாரு, நான் ஒண்ணு பண்ணல, உன் ஆள் தான் தேவையில்லாம என் கையை பிடிச்சு இழுத்துட்டு இருக்கா, அதான் என்ன வேண்டான்னு சொல்லிட்டான்ல, எதுக்கு இப்ப என்கிட்ட திரும்ப வரா? இங்க பாரு, ஒழுங்கா சொல்லிவை, இல்லன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது என்று சொன்னவள் அவனை பார்க்க அவனோ அவள் கையை விடுவதாக இல்லை. அதை பார்த்து அக்ஷயாவிற்கு கோபம் வந்தது. ஆனால் இப்போது பிரகாஷ் நித்யாவிடம் இருந்து விலகி இருப்பதால் தேவையில்லாமல் கோபம் கொள்ள விரும்பாதவள், அக்கா நீ பிரகாஷ தப்பா புரிஞ்சுக்கிட்ட, அவர் நிச்சயமா நீ எப்படி இருக்குன்னு கேட்கதான் வந்திருப்பாரு. என்ன இருந்தாலும் நீங்க கொஞ்ச நாள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருந்தீங்கல்ல என்று சொன்னாள். அதை கேட்டதும் கோபம் கொண்டவன் அதற்கு மேல் அங்கே நிற்க முடியாமல் வெளியே செல்ல இவ்வளவு நேரம் நல்லவள் போல் நடித்த அக்ஷயா, ஏன் நித்யா உனக்கு என்ன தைரியம் இருக்கும், எதுக்காக நீங்க வந்த, நாங்க எங்க போனாலும் பின்னாடியே வர்றதுதான் வேலையா என்று கேட்டாள். உடனே நித்யா, நான் ஒன்னும் உங்க பின்னாடி வரல, நீங்க தான் நான் போற இடத்துக்கெல்லாம் முன்னாடி வந்து நிக்கிறீங்க என்றாள். சும்மா சொல்லாத நித்யா, உனக்கு என் மேல பொறாம, உனக்கு கிடைக்காத காதலும் உனக்கு கிடைக்காத படிப்பும் எனக்கு கிடைச்சிருச்சுன்னு, அதான் என்கிட்ட இருந்து அதை நீ பறிக்க பாக்குற. இங்க பாரு நித்யா, அவரு என்னதான் லவ் பண்றாரு, இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு அவர் என்ன அடிக்கடி கூட்டிட்டு வருவாரு, ஆனா உன்னை இது வரைக்கும் கூட்டிட்டு வந்திருக்காரா என்று கேட்டாள் அக்ஷயா. நீ சரியான சோத்து மூட்டை, அதான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்திருப்பான், எல்லாரும் உன்ன மாதிரியா இருப்பாங்க என்று கேட்டபடி வந்தாள் ஜெனி. அவளை முறைத்த அக்ஷயா அவளை திட்ட வர, ஹே என்ன என்கிட்ட சண்டை போட போறியா? முதல்ல உன்னை கண்டுக்காம விட்டுட்டு ஓடினானே அந்த இத்து போனவன், அவனை போய் பிடி, இல்லனா நீ தான் பில்லு கட்டணும், உன்கிட்ட அதுக்கு காசு இருக்காதல்ல, அதனால ஓடு என்று சொன்னாள். அதை கேட்ட அக்ஷயா கோபமாக அங்கிருந்து செல்ல நித்யா பெருமூச்சு விட்டு, எனக்கு மனசே சரியில்லப்பா, நான் கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்கலாம்னு நினைச்சேன்,
ஆனா அதுக்கு கூட எனக்கு கொடுத்து வைக்கல என்று சொன்னாள். அதை கேட்ட ஜெனி, நீ ஏன் ஃபீல் பண்ற? நான் வேணும்னு தான் இங்க உன்னை கூட்டிட்டு வந்த என்று சொன்னாள். என்ன ஜெனி சொல்ற என்று கேட்டாள் நித்யா. ஆமா, அவங்க 2 பேரும் சேர்ந்து உன்னை எவ்வளவு கஷ்டப்படுத்திருப்பாங்க. இப்ப நான் அவங்களுக்கு அந்த கஷ்டத்தை திருப்பி கொடுக்கறேன், அவ்வளவுதான். அவன் மூஞ்சி அப்படியே தீஞ்சு போன கருசட்டி மாதிரி இருக்குல்ல, அதான் எனக்கு வேணும். அதோட உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? நான் இப்ப எங்க போனேன்னு நினைக்கிற என்று கேட்டாள். இதென்ன கேள்வி? ரெஸ்ட் ரூம் தானே என்று கேட்டாள். உடனே அவள், அதான் இல்ல, நான் இன்னொரு சம்பவம் பண்ணிட்டேன். இன்னைக்கு செத்த அந்த சுண்ணாம்பு மூஞ்சி அக்ஷயா என்றாள் ஜெனி. முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.